பதிவு போடணும், கண்டென்ட் வேணும். என்ன பண்றது? நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம்ப்பா. குழம்ப தேவையே இல்லை. நம்மளை சுத்தி எல்லாமே கண்டென்ட் தான், குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தெரியுமா? எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்க அந்த ஹின்ஸ் எல்லாம் எப்பப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், யாராக இருந்தாலும், ஒரு ப்ரொஃபஷனல் லைனாக இருந்தாலும், ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், அவங்களுடைய லெவலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட போஸ்ட்டாக போடலாம். அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போடும்போது நல்லா ரீச் கிடைக்கும். நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒரு சில பதிவுகள் நீங்கள் பார்க்கும்போது கூட நிறைய ஐடியாஸ் தோணும். ஒரு சிலர் ஒரு பதிவு போட்டிருப்பாங்க, அதை பார்த்ததையும் நம்மளுக்கு பிடிச்சிரும். அதே பதிவை கூட நம்மளும் வந்து நம்மளுடைய ஸ்டைலில் வந்து கொடுக்கலாம். நான் அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில். தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு பேஜஸ் இருக்குது. அந்த பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து ரசித்த பிடிச்ச விஷயத்த வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய இதை வந்து அதுக்குள்ளே ஐடியாஸ் வந்து அதுக்குள்ளே வச்சு நான் பதிவாக போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப யூனிக்காக நல்லா தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்த பதிவுகளில் வந்து உங்களுக்கு மனசு பிடிச்ச பதிவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டைலில். அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. சேம் டிட்டோ அப்படியே இல்லாமல் கூட நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் நல்லா ரீச் கிடைக்கும். மோஸ்ட்லி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய படைப்புகள், அதெல்லாம் வந்து நீங்கள் போடுங்க. வந்து உங்களை யூனிக்காக காட்டும் அது கொஞ்சம். நான் வந்து மோஸ்ட்லி 80%க்கு மேலே நான் என்னுடைய படைப்புகள் போட்டிருக்கேன். 20% வந்து பிடிச்ச பதிவுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரை பண்ணணும். நிறைய ட்ரை பண்ணோம்னா நிறைய பேசணும். நிறைய பேசும்போதே என்னாகும், பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசும்போதே நிறைய நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஐடியாஸ் வந்து நம்ம பதிவாக வந்து கொடுக்கலாம். அதில் பெஸ்ட்டானதை நம்ம பதிவாக கொடுக்கலாம். கொடுக்கும்போது நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த பதிவு பற்றின கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின பற்றின ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் வச்சுருப்பீங்களா, கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உங்களோட ஐடியாஸை நீங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். உங்களுடைய பேஜ் எப்படி, எது சம்மந்தப்பட்டது, அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடன் ஆர்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.